Hello guys, welcome back to the channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா hack the box பத்தி தான் பார்க்க போறோம். hack the boxல எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றது and hack the box ஓட VPN டவுன்லோட் பண்ணி எப்படி கனெக்ட் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடிக்கடி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஹேக் த பாக்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருக்கிறதுனால இங்கே காமிக்குது. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், Hack the Box the number 1 cyber security performance center. இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் Hack the Box ஓட அஃபிஷியல் வெப்சைட். இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ Hack the Boxல எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க மேல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, லாகின் அண்ட் கெட் ஸ்டார்டட். உங்களுக்கு ஆல்ரெடி ஹேக் த பாக்ஸில் அக்கௌண்ட் இருந்தால் இந்த லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஹேக் த பாக்ஸில் அக்கௌண்ட்டே கிடையாது, இப்போ தான் நியூவாக க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கெட் ஸ்டார்டட்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியை கொடுங்க. பாஸ்வேர்ட் தெரியாத இமெயில் ஐடியை கொடுக்காதீங்க. பிகாஸ் ஹேக் த பாக்ஸில் இருந்து உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அப்போ தான் ஹேக் த பாக்ஸ் அக்கௌண்ட் வெரிஃபை ஆகும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியை கொடுங்க. அடுத்தது பாஸ்வேர்டு கேட்குது. நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான வெப்சைட். நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. இங்கே கீழே பாருங்க, நீங்கள் கொடுத்துருக்க பாஸ்வேர்டு இந்த 4 க்ரைட்டேரியாவில் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் உங்களுக்கு அடுத்த கண்டினியூன்ற ஆப்ஷனே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்க அந்த 4 க்ரைட்டேரியாவுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பாஸ்வேர்டை நல்லா ஸ்ட்ராங்காக கொடுங்க. அடுத்து கண்டினியூ கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களோட யூசர் நேம் என்டர் பண்ண சொல்லுது. நான் நம்ம சேனல் நேம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் நேம் ஆர் சம்திங் எல்ஸ் கொடுத்துக்கோங்க. சைபர் சென்சை. அடுத்த ஆப்ஷனில் உங்கள் ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. இது வரைக்கும் என்னோட வீடியோவில் நம்மளோட சேனல் நேமை தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் என்னோட நேமை நான் மென்ஷன் பண்ணதில்லை. என்னோட நேம் விக்னேஷ். இங்கே உங்கள் ஃபுல் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட கண்ட்ரியை சூஸ் பண்ண சொல்லுது. இதில் நிறைய கண்ட்ரிஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை ஸ்க்ரோல் பண்ணி உங்களோட கண்ட்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களோட கண்ட்ரி நேமை இங்கே என்டர் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிக்கும். நான் ஐஎன்டின்னு மென்ஷன் பண்ண விடனே எனக்கு இங்கே இந்தியான்னு ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணாதான் உங்களுக்கு கிரியேட் அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷனே எனேபிள் ஆகும். என்கிட்ட ஆல்ரெடி ஹேக் த பாக்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹேக் த பாக்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். நீங்கள் உங்களோட ஹேக் த பாக்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அடுத்து கீழே 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், லேர்ன் அண்ட் கெட் சர்டிஃபைடு. ரெண்டாவது ஆப்ஷன் ப்ராக்டிஸ் வித் ஹேண்ட்ஸ் ஆன் லேப்ஸ். இந்த லேப்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது கீழே ஸ்டார்ட் பிளேயிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள்.
இங்கே பாருங்கள், இந்த பேஜில் தான் நீங்கள் ஹேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிற மிஷின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இங்கே சைடில் பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட், சீசன் 8, மிஷின்ஸ் அண்ட் சேலஞ்சஸ், இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. டயர் 0, டயர் 1, டயர் 2. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கீழே இந்த மியாவ் மிஷின் இருக்குது பாருங்கள், இந்த மிஷினை எப்படி ஹேக் பண்ணி இதில் ஃப்ளாக் கண்டுபிடிக்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வீடியோ போடுறேன். இப்போது இந்த வீடியோவில் எப்படி ஹேக் த பாக்ஸோட VPN-ஐ கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேக் த பாக்ஸ் VPN கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டீட்டெயில்ஸ் அண்ட் அதோட ஃபீச்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹேக் த பாக்ஸ்னா ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதை வெப்சைட்டில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட எத்திக்கல் ஹேக்கிங் ஸ்கில்ஸை நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த ஹேக் த பாக்ஸ் வெப்சைட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்து இதில் நிறைய வல்னரபிள் மிஷின் இருக்கும். அதை ஹேக் பண்ணி நீங்கள் ரியல் வேர்ல்டு அட்டாக்ஸை எப்படி நடக்குதுன்னு லேர்ன் பண்ணிக்க முடியும். இது பிகினர்ஸ், இன்டர்மீடியட்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லா பர்சனும் ப்ளே பண்ணுற மாதிரி தான் ஹேக் த பாக்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் எல்லா மிஷின்ஸ், மாடியூல்ஸ் எல்லாமே ஃப்ரீயானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஃபியூ மிஷின்ஸ் அண்ட் மாடியூல்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ரெஸ்ட் ஆஃப் த மிஷின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ரீமியம் அக்சஸ் வேணும், பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் சைபர் செக்யூரிட்டி ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணணும், அந்த ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தாராளமாக ப்ரீமியம் பேக்கேஜ் வாங்கலாம். உங்களால் பே பண்ணி ப்ரீமியம் அக்சஸ் வாங்க முடியும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேக் த பாக்ஸ் ப்ரமோஷன்லாம் கிடையாது. பிகாஸ் நிறைய ரியல் வேர்ல்டு ஆக்டிவ் மிஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அக்சஸ் கிடைக்கும். 300க்கும் மேலே ரிட்டையர்டு மிஷின்ஸ் அக்சஸ் கிடைக்கும். அட்வான்ஸ் மாடியூல்ஸ் அன்லாக் ஆகும். மாடியூல்ஸ்னால் எந்த மாதிரி இருக்கும்னா, இந்த ஆக்டிவ் டைரக்டரி எக்ஸ்ப்ளாய்டேஷன், வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, ரிவர்ஸ் இன்ஜினியரிங், ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் டெக்னிக்ஸ், அந்த மாதிரி அட்வான்ஸ்டு மாடியூல்ஸ் உங்களுக்கு ப்ரீமியம் பேக்கேஜில் அக்சஸ் கிடைக்கும். உங்களோட சைபர் செக்யூரிட்டி ஸ்கில்ஸ் டே பை டே இந்த மிஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது ரிலேட்டடான நாலேஜ் வேகமாக கெயின் ஆகும். ஸோ ப்ரீமியம் பேக்கேஜ் வாங்க ட்ரை பண்ணுங்கள். இதுலேயே நிறைய ஃப்ரீ பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது. டே பை டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து நீங்களே அடுத்தடுத்த மிஷினை நீங்களே ஹேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து எப்படி VPN கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மிஷின்ஸை ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம ஏன் VPN கனெக்ட் பண்ணணும்னா, இந்த மிஷின்ஸ் எல்லாம் பப்ளிக் இன்டர்நெட்டில் அவைலபிளாக இல்லை. பிகாஸ் எல்லாமே ப்ரைவேட் ஐபியில் இருக்கும். ப்ரைவேட் ஐபி ரவுட்டபிள் கிடையாது. ஸோ மிஷின்ஸை கனெக்ட் பண்ண VPN யூஸ் பண்ணணும். VPNனா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். இது ஹேக் த பாக்ஸோட ப்ரைவேட் லேப் நெட்வொர்க்கை செக்யூராக கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்கள் VPN கனெக்ட் பண்ண உடனே ஹேக் த பாக்ஸ் மிஷின்ஸோட IP எல்லாம் அக்சஸ் கிடைச்சிடும். உங்களோட மிஷின்ஸுக்கு ஒரு ப்ரைவேட் IP அலோகேட் ஆகிடும். இப்போது VPN-ஐ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே மேலே கனெக்ட் டு ஹேக் த பாக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ண உடனே இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மிஷின்ஸ், ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ரிலீஸ் அரீனா. இது 3மே மிஷினுக்கான VPN தான். பட் எல்லாத்துக்குமே இந்த VPN டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எந்த லேபில் இருக்கீங்களோ அந்த VPN-ஐ தான் யூஸ் பண்ணணும். இப்போது ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கேன். இங்கே பாருங்கள், நான் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கேன். ஸோ நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் VPN-ஐ சூஸ் பண்ணணும். சப்போஸ் நான் மிஷின்ஸில் இருந்தேன்னா, இங்கே பாருங்கள் மிஷின்ஸ், இந்த மிஷின் லேபில் இருந்தேன்னா நான் இந்த VPN-ஐ சூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த லேபில் இருக்கீங்களோ அந்த VPN-ஐ தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். பிகாஸ் எல்லாம் வேறு நெட்வொர்க். நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து மிஷினோட VPN-ஐ கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகாது.
ஸோ நீங்கள் எந்த லேபில் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற விபிஎனை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கோம். இப்போது கரண்ட்டாக விபிஎன் ஆஃப்லைனில் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு 2 ஆப்ஷன் காமிக்குது பாருங்கள், ஓப்பன் விபிஎன் அண்ட் பவுண்ட் பாக்ஸ். நம்ம டவுன்லோட் பண்ண போகிறது ஓப்பன் விபிஎன். பவுண்ட் பாக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண பேரட் ஓஎஸ் ஹேக் த பாக்ஸ் எடிஷன் இருக்குல்ல, அதை அவங்களோட சர்வரில் அவங்க ஹோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை அவங்க யூஸ் பண்ண பர்மிஷன் தருவாங்க ஃபார் 2 hours. நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் விஐபி ப்ரீமியம் பேக்கேஜ் வாங்கணும். நம்மளுக்கு அந்த அவசியம் கிடையாது, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பேரட் ஓஎஸ் ஹேக் த பாக்ஸ் எடிஷனில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு அந்த அக்சஸ் வேண்டாம். நம்ம இப்போது டவுன்லோட் பண்ண போகிறது ஓப்பன் விபிஎன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், விபிஎன் அக்சஸ் அண்ட் விபிஎன் சர்வர். இங்கே எந்த விபிஎன் வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 2 விபிஎன் அவைலபிளாக இருக்குது, யூரோப் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். நம்ம யூரோப்பே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து விபிஎன் சர்வர். இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், யூரோப் ஸ்டார்டிங் பாயிண்ட் 1, ஸ்டார்டிங் பாயிண்ட் 2. இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் 1 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே ப்ரோட்டோகால் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, யூடிபி அண்ட் டிசிபி. நம்ம டிஃபால்ட்டாக யூடிபிலே இருக்கட்டும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் விபிஎன் என்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. விபிஎனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற விபிஎன் உங்களோட டவுன்லோட் ஃபோல்டரில் போய் சேவ் ஆகும். இங்கே பாருங்கள், நம்ம டவுன்லோட் கொடுத்த ஃபைலை எங்கே சேவ் பண்ணணும்னு ஆப்ஷன் கேட்குது. அது டிஃபால்ட்டாக டவுன்லோட்ஸ்லேயே இருக்கட்டும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட விபிஎன் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு .ovpn என்ற ஃபார்மேட்டில். அடுத்து உங்களோட டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சிடி டவுன்லோட்ஸ் எல்எஸ் கொடுத்துக்கோங்க, அந்த டவுன்லோட் ஃபோல்டரில் இருக்க ஃபைல்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட் cybervignesh.ovpn. நீங்கள் டவுன்லோட் பண்ணுற விபிஎன் கூட உங்களோட யூசர் நேமும் சேர்ந்து வரும். இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ண விபிஎன். நம்ம டவுன்லோட் பண்ண விபிஎனை நம்ம சிஸ்டமில் எப்படி ரன் பண்ண விடணும்னா அதுக்கான கமாண்ட் sudo open VPN அடுத்து நம்ம டவுன்லோட் பண்ண VPN பேக்கேஜை இங்கே என்டர் பண்ணணும். பேக்கேஜ் நேமை என்டர் பண்ணிவிட்டு டேப் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோ ஃபில் ஆகிடும். இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை இன்டர்ஃபேஸ் நம்ம சிஸ்டமில் அவைலபிளாக இருக்குன்னு செக் பண்ணலாம். நம்ம சிஸ்டமில் எத்தனை இன்டர்ஃபேஸ் அவைலபிளாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு IPA. இங்கே பாருங்கள், 2 இன்டர்ஃபேஸ் என்னோட சிஸ்டமில் அவைலபிளாக இருக்குது. லூப்பேக் இன்டர்ஃபேஸ் அண்ட் ENP0S3 இன்டர்ஃபேஸ். இப்போது நம்ம VPN பேக்கேஜை டவுன்லோட் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் தனியாக ஆட் ஆகும். அந்த இன்டர்ஃபேஸ் ஆட் ஆனால் தான் உங்களோட VPN சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போது என்டர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ரன் பண்ண VPN சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுனா, இனிஷியலைசேஷன் சீக்வன்ஸ் கம்ப்ளீட்டட் இந்த மெசேஜ் வந்துட்டாலே உங்களோட VPN சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்மளோட இன்டர்ஃபேஸ் ஆட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம்.
clear. இங்க பாருங்க, போன தடவை நம்ம கிட்ட 2 இன்டர்ஃபேஸ் தான் அவைலபிளா இருந்தது. இப்போ மூணாவதா ஒன்று ஆட் ஆயிருக்கு பாருங்க, டனல் 0. இதுதான் நம்மளோட பிரைவேட் ஐபி அட்ரஸ். இது மூலமாக தான் நம்ம ஹேக் த பாக்ஸ் மிஷின்ஸை கனெக்ட் பண்ண முடியும். நம்ம VPN பேக்கேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேக் த பாக்ஸோட கனெக்ட் பண்ணியாச்சு. அதோட கேட்வேவை நம்ம பிங் பண்ணி பார்க்கலாம் கனெக்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்கு. கனெக்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்னா பிங். நம்மளுக்கு இங்கே என்ன ஐபி அட்ரஸ் இருக்குது, 10.10.14.185. 10.10.14. அங்கே எனக்கு அலோகேட் ஆன ஐபி அட்ரஸ் 185. அதோட கேட்வே 1. இங்கே பாருங்கள், அதோட கேட்வே சக்ஸஸ்ஃபுல்லாக பிங் ஆகுது. இப்போது நம்ம VPN பேக்கேஜை எப்படி ரன் பண்ணுறதுன்னு காமிச்சோம். இப்போ ரன் ஆகிற VPN-ஐ எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறதுன்னா Ctrl+C. இங்கே பாருங்கள், Ctrl+C கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் ரன் ஆகிட்டு இருக்க OpenVPN கனெக்ஷன் ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் VPN-ஓட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அகெயின் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி VPN-ஐ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம். அதை நீங்கள் அகெயின் ரன் பண்ணிங்கன்னா VPN கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இந்த ஹேக் த பாக்ஸ் VPN டியூட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.